வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாரன் பஃபெட்டை பற்றி காக்னேட்டிவ் பயசஸ் பற்றி பேசியிருந்தேன். இன்னைக்கு அந்த வீடியோவோட கன்க்ளூடிங் பார்த்து இன்னும் ஒரு 3 to 4 பாயிண்ட் இருக்கு. நம்ம எவ்வளோ முடியுதோ பார்த்து பேசலாம். இந்த காக்னேட்டிவ் பயஸுங்கிறது பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறது. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு முன்னாடி பல டிசிஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த டிசிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை கெஹ்மென் அண்ட் ட்ராவஸ்கிங்கிறவங்க பிஹேவியரல் சயின்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. 2003 நோபல் ப்ரைஸும் வந்தது. இது எல்லா ஹியூமனும் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பக்காவாக ரேஷ்னலாக டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உலகத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இன்றைக்கி ஒரு 4 பயஸை பார்ப்போம். இந்த 4 பயஸில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆங்கரிங் பயஸ் அப்படின்னு. இப்போது இது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தான் நார்மலாக நடக்கிறது. இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ப்ரில்லியண்ட்டாக ஆங்கர் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஒரு கண்ணாடி ஏதாவது வாங்க பாருங்கள். இந்த தெருவில் போகிறவங்கள்ட்ட வாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தெருவில் போட்டு பொருளை விற்கிறவங்க எடுத்தோடனே ஒரு ப்ரைஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு குட்டுக்கு 500 ரூபா அப்படிமா. ஒரு ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் இருக்கட்டும், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த ப்ராடக்ட் 500 ரூபாயில் இருக்குதுன்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டப்புன்னு 250 ரூபா அப்படின்னொன்னே உங்கள்கிட்ட சரி கொடுக்குறேன்டுவான். உங்களுக்கே பயம் வந்துடும். ஏன்னா 500 ரூபாங்கிறது அவன் ஒரு ப்ராடக்டோட விலையை சொல்கிறான். நீங்கள் 50% கேட்டாலும் கொடுத்துட்றான். இதனால தான் இந்த பஜாரில் நிறைய ஹேக்லிங் நடக்கும். நீங்கள் ஹேகிள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் அவன் முதலியே ப்ரைஸை ரொம்ப ஹையாக வைக்கிறான். அவன் 20 ரூபாய்க்கு பொருள் விற்கணுங்கிறது தான் அவனோட ஐடியா. அவன் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான், 20 ரூபா பொருள் விற்க போகிறான். நீங்கள் 20 ரூபான்னா 20 ரூபா கொடுக்க மாட்டீங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், 50 ரூபாயில் ஆரம்பிக்கிறான். நீங்கள் 20 ரூபாய்க்கு மேலே எந்த ரேட்டில் வாங்கினாலும் அவனுக்கு கொள்ள லாபம். ஸோ அவன் இந்த மாதிரி உங்களை ஆங்கர் பண்ணுறான். இந்த ப்ரைஸ் 50 ரூபா. அப்போ நம்ம 50 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம 50% கம்மியாக வாங்கிட்டோன்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் 50% வாங்கலை, 20 ரூபா பொருளை 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இதனால தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி இடத்துல போய் வாங்க மாட்டாங்க. நீங்கள் போய் அது மாதிரி துணியெல்லாம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி இந்த தெருவில் போட்ட துணி, செருப்பு, அது மாதிரி இடத்துல போய் பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். இது பேர் ஆங்கரிங் பயஸ் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கரிங் பயஸை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நீங்கள் தான் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இது ரியல் எஸ்டேட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த புது பில்டர்லாம் என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு ஃப்ளாட்டு கட்டுறச்ச ஒரு ஃபேன்சி ப்ரைஸ் சொல்லிடுவோம். ஒன்ஸ் அந்த ஃபேன்சி ப்ரைஸில் விற்றுருச்சுன்னா, முதல்ல ஒரு 50 ஸ்லாட்டில் ஒரு 10 வீடு விற்றுருச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் அவன் வீட்டு கட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஹையர் ப்ரைஸில் விற்பான். அப்படி அந்த ஆங்கரில் விற்க முடியலன்னா முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போகணுங்கிறத சில இன்வெஸ்டர்ஸை ப்ரைவேட்டாக சீப்பாக விற்றுருவான். மீதியை ஆங்கரிங் பண்ணி ஹையர் ப்ரைஸில் வைப்பான். இது ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப காமனாக நடக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ என்விடியா அப்படின்னு நம்மக்குள்ள தலைக்கு ஏறி இருக்கும். என்விடியாவை நீங்கள் எந்த ப்ரைஸ் கொடுத்தாலும் வாங்கலாம் நினைப்பீங்க. ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்தில் உங்களுக்கு சீப்பாக இது கிடைக்கும். இதை பஃபெட்டோட ஒரு கதையை வச்ச உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கதையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸில் டெக்னாலஜி கம்பெனிஸே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஐபிஎம் வாங்கி விற்றார். அதே மாதிரி ஆப்பிளில் அவர் டெக்னாலஜி கம்பெனியாக பார்க்கல. அது ஒரு கன்சூமர் கம்பெனி. அதோட ப்ராடக்ட்ஸை எவ்வளோ ஹைலி காஸ்ட்லியாக இருந்தாலும் மக்கள் வாங்குவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவர் ஆப்பிளோட ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிக்கிறார். அவர் ஆப்பிள் ஸ்டாக்கை வாங்குறச்ச ஆப்பிள் 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி 2016 அவர் வாங்குறார். இன்றைக்கி 2024 அது 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸாக இருக்கலாம், 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பஃபெட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கரெக்டாக வாங்கினார். அவர் வாங்கினது ஒரு கன்சூமர் கம்பெனி, நாட் அ டெக்னாலஜி கம்பெனி. அவர் ஆப்பிளை ஒரு கன்சூமர் கம்பெனியாக தான் பார்த்தார். இதே மாதிரி தான் நீங்கள் சம்டைம்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு பல வருஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பொறுமையாக இருக்கணும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்துருச்சுன்னா நீங்களே
தப்பான டைமில் ஸ்டாக்கை வாங்கிடுவீங்க. அதனால் சம்டைம்ஸ் ஒரு ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டோன்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும். கரெக்ட் டைமில் ரொம்ப சீப்பாக நம்மளுக்கே கிடைக்கும். அதனால் ஆங்கரிங்க்கு விழுந்துடாதீங்க. உங்களை கொண்டு போய் குழியில் சொருகிடும். அதுலேருந்து வெளில வர முடியாது. அதனால் நீங்கள் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நம்ம கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்துருவேன். அந்த முடிவு நான் எடுத்தப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முடிவு கரெக்டுங்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்து பேசுவேன். நான் முடிவு தப்புங்கிற பல பாயிண்ட் இருக்கும், அதை விட்டுருவேன். 1 2 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 1 2 பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் பண்ணது கரெக்டு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அது 90% தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ நடக்கிற கரண்ட் சினாரியோவில் பாருங்கள், எல்லாருமே இன்ஜினியரிங்கில் தான் குட்டத்தை போய் சேருவாங்க. இன்றைக்கி படித்தாச்சுன்னா இன்ஜினியரிங்கு, ஏன்னா மெடிக்கல் டூ காஸ்ட்லி. மெடிக்கல் பணம் இருக்கிறவன் மெடிக்கல், பிடிஎஸ் இல்லாட்டா இன்ஜினியரிங். ஆனால் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடச்சிரும்னு நம்ம நம்புகிறோம். இன்ஜினியரிங் படித்தா வேலையெல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஐடியில் ஹெவி ப்ரெஷர். அதனால நிறைய ஜாப்ஸு குறைஞ்சிக்கிட்டே போகுது. டிசிஎஸில் ஆட்கள் குறைச்சிருக்காங்க, இன்ஃபோசிஸில் குறைச்சிருக்காங்க, விப்ரோவில் குறைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம மைண்டு ஒரு 20 வருஷமாக என்ன ட்ரெயினாக இருக்குன்னா, பையன் படித்தான், வேலைக்கு போனால் ஐடிக்கு போய் சேர்ந்துட்டா வேலை கிடச்சிடும் அப்படின்னு. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். இப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் பயஸ் இந்த எலெக்ஷன் போது நடந்தது. மோடி தான் ஜெயிப்பார், மோடிக்கு அகேன்ஸ்டாக ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. அது ஜென்ரலாக பேசணும். மோடிக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டவங்க கூட தமிழ்நாட்டில் மோடி தான் வரப்போகிறாரு அப்படின்னாரு. மோடி வந்துட்டார். ஆனால் மோடி தனியாக வரல, கூட 4 பேரை சேர்த்து தான் வந்திருக்கிறாரு. நாயுடு, நிதிஷு, ஷிண்டே, அஜித் பவார் 4 பெரிய பிளேயரை கூட வச்சிருக்கிறாரு. குமாரசாமியும் சேர்த்துக்குங்க. அதை எந்த எக்ஸிட் போலும் சொல்ல மக்களே நம்பலை. மக்கள் நம்பியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சீட்டு மாறி இருக்கும். அதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். எல்லாத்தையும் பார்த்து மோடி ஜெயிக்க போகிறாருன்னு எக்ஸிட் போல் பார்த்தோன்னா அடுத்த நாள் நீங்களே மோடிக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டீங்கிறத மறந்துட்டு மார்க்கெட்டை ஒரேடியாக ஏற்றி விட்டீங்க. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். அடுத்த நாளைக்கு அடுத்தால ரியாலிட்டி பார்த்தோன்னா மார்க்கெட் பொத்துன்னு விழுந்துருச்சு. இது மாதிரி நான் கன்ஃபர்மேஷன் பயஸ் 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் will lead you to make bad decisions and narrow your thinking. கிளியராக ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த செக்லிஸ்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அந்த செக்லிஸ்ட்டில் வர்றது மாதிரி தான். செக்லிஸ்ட்டில் சரியாக வரலன்னா அந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. அதே மாதிரி இப்போ எப்படின்னா ஃப்ரேமிங், ஒரே கேள்வியை 2 விதமாக கேட்கலாம். இப்போ 100ல் 90 பேர் சர்வைவ் ஆகிடுவான்ப்பா. 100 பேர் இருக்காங்க, இந்த மருந்தை போட்டால் 100ல் 90 பேர் பிழைச்சிருவாங்க அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த 10 பேர் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஊசி போட்டப்புறம் 100 பேரில் 10 பேர் நிச்சயமாக செத்துருவான்னு நீங்கள் அதே ஃபேக்டை 10 பேர் செத்துருவாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு பிடிக்காது. ஒரு ஃபேக்டை எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்கிறது கூட ஆன்சரை டிசைட் பண்ணும், எஸ் ஆர் நோன்னு. ஒரு ஊசி போட்டால் 100ல் 90 பேர் பிழைச்சிருவாங்கன்னா ஊசியை ரெடியாக போடுவீங்க. ஊசியை போடுறதுக்கு முன்னாடி அந்த 90 பேரை பற்றி பேசாமல் நிச்சயமாக 10 பேர் காலினா நம்ம அந்த 10 பேரில் ஒருத்தராக இருப்போம்னு எவனும் ஊசியே போட மாட்டான். ஸோ எப்படி ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணுறீங்கிறது கூட உங்களுக்கு வேணுங்கிற பதிலை நீங்கள் வாங்க முடியும். அதனால் பார்த்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் பயசஸை உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன்.
அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.